Welcome to Foodie Choice. இவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டான கிறிஸ்பியான காடை ஃப்ரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி. ரொம்ப சிம்பிளுங்க பண்ணுறதுக்கு, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நிறைய பேருக்கு இது எப்படி பண்ணணும்னு தெரியாது, அதனால் இந்த ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க. இதுக்கு நான் இன்றைக்கி 3 காடை எடுத்துருக்கிறேன். இதை மாதிரி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துறாங்க கடையில். அதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஹேர் ஏதாவது இருந்தால் அதை வந்து ரிமூவ் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்குது. இதை வந்து நம்ம இன்றைக்கி மசாலா தடவிடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூளும் நல்ல மிளகு தூளும், கார்ன்ஃப்ளவர், தேவையான உப்பு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் தூள், ஒரு 1/2 லெமன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இது வந்து நம்ம இதை கோட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா போட்டுட்டு அது வந்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஈக்குவலாக எல்லா இடம் படணும். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு அதையும் போட்டுட்டு நல்லா வந்து அதை கோட் பண்ணணும். உள்ளெல்லாம் நல்லா கோட் பண்ணிவிட்டு அப்புறமா தேவையான அளவு உப்பும், ஒரு 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு போட்டு நல்லா விரவினதுக்கு அப்புறமா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் காரத்திற்கு ஏற்ப மிளகாய் தூளும் நல்ல மிளகு தூளும் ஆட் பண்ணுறேன். அப்புறமா கரம் மசாலா தூள் அதையும் ஆட் பண்ணிடலாம். வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுப்போம். மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா எல்லா இடமும் இந்த கால்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிடலாம். லாஸ்ட்டாக இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் அதையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வேணும்னா உங்களுக்கு 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எதுவும் ஆட் பண்ணல. அதில் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம வந்து ஒரு 1/2 லெமன் வச்சுருக்குறோம்ல, அதோட ஜூஸை வந்து நம்ம வந்து இதில் விடணும். 1/2 லெமனோட ஜூஸை வந்து இதில் வந்து விட்டுடலாம். விட்டதுக்கப்புறமா இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறணும். ஊறினாதான் மசாலாலாம் நல்லா கோட் ஆகும். நல்லா வந்து ஈக்குவலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். லெமன் ஜூஸ் விட்டதுக்கப்புறமா நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 20 நிமிஷம் ஊற விடலாம். ஊறட்டும். நம்ம வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஊறி இப்படி தான் இருக்குது. இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் பொரிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அடுப்பில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லைட்டாக 1 ஸ்பூன் பச்சரிசி மாவை போட்டுக்கலாம். அப்போ இன்னும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். போட்டு ஹீட்டான எண்ணெயில் நம்ம வந்து இதை போட்டு எடுத்துடலாம். போட்டுட்டு நல்லா திருப்பி விடுங்க. ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்பப்போ திருப்பி போடுங்க. நல்ல 2 சைடும் கிறிஸ்பி ஆகணும். கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், மசாலாலாம் உருந்து போல் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக சுவையான காடை ஃப்ரை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.